அண்மை செய்தி. திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். அண்ணா அறிவாலயத்தில் இரு கட்சியினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு திமுக தனது கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீட்டு குழுவானது மனிதநேய மக்கள் கட்சியினரோடு அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இதில் அந்த கட்சியினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹிருல்லா, அதே போல பொதுச் செயலாளர் அப்துல் சைமத் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, IUML ஆகிய 4 கட்சிகளுக்கு ஏற்கனவே தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தற்பொழுது மற்ற கட்சிகளோடு அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியினரோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை திமுகவானது தொடங்கி இருக்கிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. ஆனால் போட்டியிடவில்லை, ஆதரவு மட்டும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில், வரக்கூடிய மக்களவை தேர்தலில் இவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு முயற்சியாக தற்பொழுது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 2 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலையும் கொடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக மயிலாடுதுறை, வேலூர் ஆகிய 2 தொகுதிகள் அடங்கிய அந்த விருப்ப பட்டியலை கொடுக்க இருக்கிறார்கள். இதில் ஏதேனும் ஒரு தொகுதியை அவர்கள் கேட்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் மனிதநேய மக்கள் கட்சியானது ஈடுபட்டு இருக்கிறது. தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தோம் என்றால் கட்சியினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹிருல்லா, பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் இடம்பெற்று இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.